ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பேக்கரி ஸ்டைல் டூட்டி ஃப்ரூட்டி பிஸ்கட் எப்படி செய்யலாங்கிறத அதுக்காக நான் ஒரு க்ளீன் சர்ஃபேஸில் நம்ம வந்துட்டு ஃபேட் வந்துட்டு எடுத்து நம்ம நல்லா ரப் பண்ணிக்கிறோம். எந்த அளவு இது பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். இந்த ஹார்டாக இருக்கிற ஃபேட் வந்துட்டு நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர வரைக்கும் நம்ம ஹேண்டை யூஸ் பண்ணி நல்லா ரப் பண்ணிக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்துட்டு ரப் பண்ணி எடுத்துக்கிறோம். எனக்கு இது ரப் பண்ணுறதுக்கு 2 to 3 minutes அது போல் தான் எனக்கு டைம் வந்துட்டு செலவாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பவுடர் சுகர் ஆட் பண்ணுறோம். பவுடர் சுகர் நான் 75 grams வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக சுகர் வந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி மட்டும்தான் வந்துட்டு ஆட் பண்ணணும். அப்போ தான் ரெசிபி நல்லா ஒரு பிஸ்கெட் கன்சிஸ்டன்சியில் நமக்கு வரும். பிஸ்கெட் வந்துட்டு அப்போ தான் நல்லா மேட் ஆகும். அடுத்து அந்த சுகரையும் நம்ம போட்டு அந்த ஃபேட்லேயும் போட்டு நல்லா ரப் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் அதில் வந்துட்டு ஃப்ளார் வந்துட்டு ஆட் பண்ணுறோம். நான் என்ன எடுத்துக்கிறேன்னா மைதா 125 gram. அந்த மைதா வந்துட்டு நல்லா அதையுமே நல்லா சலிச்சு விட்டுக்கிறேன். சலிச்சு நான் ஒரு 3 times சலிச்சுக்கிட்டு, உங்களுக்கு வந்துட்டு எத்தனை டைம் வேணுமோ நீங்கள் அத்தனை டைம் சலிச்சுக்கலாம். ஒரு 3 times சலிச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாராக நமக்கு வரும். இந்த மைதா வந்துட்டு நம்ம ஒரு நல்லா அதையும் வந்துட்டு அதில் கொட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரப் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் நான் மில்க் பவுடர் வந்துட்டு 1/2 teaspoon, பேக்கிங் பவுடர் 1/4 teaspoon ப்ளஸ் ஒரு பிஞ்சும் நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இதையுமே அதில் நல்லா ஆட் பண்ணிக்கணும். அடுத்து வாட்டர் 1 tablespoon, அதில் ஒரு ரோஸ் எசன்ஸ் வந்துட்டு கொஞ்சமாகவும் ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சியில் நம்ம கொண்டு வந்துடணும். அடுத்து இதில் நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் 50 gram வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நான் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு ரெண்டுமே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஒரு கலர் இருந்தால் கூட பரவாயில்லை. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஒர்க் ஏரியாவில் நம்ம ஷீட்டிங் பண்ண போகிறோன்னா சப்பாத்தி வந்துட்டு நம்ம எப்படி தேய்ப்போமோ அது போல் தான் நம்ம தேய்க்க போகிறோம். ஆனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது ரொம்ப தின்னாக நம்ம செய்வோம். இது நமக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக 5 mm திக்னஸில் நம்ம செஞ்சால் போதும். 5 mm திக்னஸில் இருந்தால் நமக்கு போதும். இதை நல்லா வந்துட்டு ஷேப் பண்ணி நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு நான் பிஸ்கெட்டை மேக் பண்ணி யூஸ் பண்ணி பேலட் யூஸ் பண்ணியும் நம்ம பிஸ்கெட்டை வந்துட்டு நான் ஷேப் பண்ணி நல்லா வந்துட்டு ரோல் பண்ணியும் ஷார்ப் எட்ஜஸ் வர மாதிரி வந்துட்டு மேக் பண்ணியும் நான் பிஸ்கெட்டை வந்து மேக் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 5 mm திக்னஸ் கண்டிப்பாக பிஸ்கெட் இருக்கணும். அடுத்து ஒரு ஷேப் வந்ததும் நான் வந்துட்டு கார்னர்ஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஷேப்பில் கிடைக்குது. அந்த ஒரு ஷேப்பில் கிடைக்கும் போது நம்ம வந்துட்டு அந்த பீஸ் போடும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் 3மே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி எடுத்தால் கண்டிப்பாக எடுக்க முடியாது. அதுக்காக நம்ம பேலட் நைஃபை வந்துட்டு இந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணி எடுத்தால் ஈஸியாக வந்துடும். பார்த்திங்கன்னா 5 mm திக்னஸில் எல்லா பிஸ்கட்டுமே 5 mm திக்னஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக அப்படி தான் இருக்கணும். இதை ஒரு டின்னில் அரேஞ்ச் பண்ணி 160 degreeயில் அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 minutes நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா பிஸ்கட் வந்துட்டு நமக்கு மேட் ஆகிடும். பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருக்கும்போது அது நம்ம ப்ரெஸ் பண்ணால் சாஃப்டாக இருக்கும். அதனால் நம்ம கூல் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். திருப்பி போட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொறன்னு ஓட்டையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிஸ்கட் வந்துட்டு பர்ஃபெக்டாக